சமகாலத்தில் உங்களோட வந்து பணியாற்றிட்டு இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் அவருடைய பாட்டை எடுத்து நீங்கள் இசையமைக்கிற படத்தை தூக்கி போட்டால் அது சரியானது தான். சாணியில் செருப்பை முக்கி அடித்த மாதிரி கேட்டிருக்கிறாரு கங்கை அமரன். இப்போ நான் கேட்குறேன், இந்த இந்த அறிவாளிகள்லாம் கேட்குறேன், அந்த படக்குழுவுக்கு சப்போர்ட் பண்ணுற அறிவாளிகள் கேட்குறேன், ஒரு 30 வருஷம் கழித்து இந்த குட்பேரகளை பார்க்குற ஒரு நியூ ஜென்ரேஷன் இருக்கும் இல்லையா? இந்த குட்பேரக இப்போ நான் எடுத்து இந்த குட்பேரக ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு பிறந்த குழந்தைங்கள்லாம் ஒரு 25 வருஷம் கழித்து இந்த குட்பேரகளை படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாடல் வந்து நீங்கள் எதையுமே போடாதனால ஜிவி பிரகாஷ் தான் இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்கிறாருன்னு சொல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்கல்ல. இதை கூட கேட்காம வந்தால் இளையராஜாவுக்கு சூடு சொரணையே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். இது வந்து இந்த லீகல் ஃபைட் கரெக்ட், தோக்குறாரு வெற்றி பெறாருன்றதுலாம் ரெண்டாவது. இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் பண்ணது வந்து நியாயமானது. ரெண்டு பேருமே ஆண்டிங்க தானே, ரெண்டு பேருமே இன்னொரு 10 வருஷம் போனால் வந்து கழுவிங்களா, ரெண்டு பேரும் கழுவிங்க தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. 10 வருஷம் போனால் கழுவிங்க தானே, அதில் ஒன்றும் டவுட் இல்லையா உங்களுக்கு? இல்லை அப்புறம் எதுக்கு பின்ன வந்து உங்களுக்குள்ள இந்த தள்ளு முழு சண்டை? நீங்கள் தான் எல்லாம் மார்க்கெட்லாம் இல்லாமல் ஓஞ்சி போயிட்டீங்கல்ல. அடுத்தடுத்து புது நடிகைக்கு வராங்க, வந்து நடிக்கட்டும், பார்த்து ரசிங்க. நீங்கள் உங்கள் கெரியர் முடிஞ்சிடுச்சு, ரிட்டையர் ஆகிட்டீங்க. இந்த ரிட்டையர் ஆனாலும் உங்கள் தொல்லை தாங்க முடியாத காரணம் கேட்டால் இங்கே இருக்கிற ஒரு 3 பெரிய ஸ்டாருக்கு தான். ஸோ அந்த படத்தில் வந்து ஜோதிகா நடித்த பிறகு எல்லாரும் பேசும்போது நான் கேட்டால் ஜோதிகாவோட சிம்ரன் நம்ம வந்து டிசைட் பண்ணதே சிம்ரன் தான். சிம்ரன் நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் வந்து, ஏன்னா சிம்ரனுக்கு வந்து நல்லா அழுது நடிக்கக்கூடிய சில நடிகைகள் தப்பாக எடுத்துக்கூடாது. சில நடிகைகள் அழுதாங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அழுதா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை பரிதாபம் வரும், இல்லை உச்சி கொட்டலாம், வச்சுச்சோ அப்படின்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். சில நடிகைகள் வந்து அழுதாங்கன்னா அப்படி இருக்கும். அந்த அழுகையே வந்து அழகாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அமீர் பாவனி. ஸோ அவங்க கல்யாணத்துக்கு இத்தனை வருஷமா அமீரை பார்த்துக்கிட்ட ஐஷு ஃபேமிலி யாருமே வரவே கிடையாது. அண்ட் ஐஷு அவங்களோட அப்பாவுமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நீங்கள் ஒரு நாயை வளர்த்துருந்துருக்கலாம், அதுக்கு பதிலாக நான் மனுஷனை வளர்த்து கஷ்டப்படுறேன், நானே ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா? இதற்கு பின்னணி என்ன சார்? இது ஏற்கனவே ஒரு பாடல் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும், கரியும் சோறும் கலந்து வச்சாலும், குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தில் நீ உட்கார வச்சாலும் மாறாது ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஃபைன் டைம் சினி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்குமா. இப்ப சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில கங்கை அமரன் அவர்கள் வந்து 7 கோடி ரூபாய் கொடுத்து மியூசிக் டைரக்டர்லாம் வச்சு உங்களாலே பாட்டு போட முடியல, நாங்க எழுதின பாட்டு நாங்க போட்ட பாட்டு வந்து ஹிட் ஆகுது, அப்ப காசு கேட்கறதுல என்ன தப்பு, எங்களுக்கு பணத்தாசை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பணத்தாசை இல்லைன்னு சொல்லக்கூடாது, பணத்தாசை இருக்கு இல்லைன்றது வேற விஷயம். இது உரிமை சார்ந்த விஷயம். அவர் கேட்கறது கரெக்டு தான். 7 கோடி ரூபா நீ சம்பளம் வாங்கிட்டு எங்கள் பாட்டை திருடி எடுத்து போடுறியன்னு நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி சொல்கிறாரு. உண்மை தானே? நீங்கள் 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, உங்களுடைய சுய சிந்தனை வந்து வரணும்ல பாட்டு. இன்னொரு படத்தை வந்து நீங்கள் சட்டப்பூர்வமாக சரின்னுலாம் சொல்லலாம், அது வேறு, சரிங்களா? இன்னொரு படத்தில் வந்து இன்னொருத்தருடைய இசையமைப்பாளர் சமகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறார், சமகாலத்தில் வந்து இசையமைக்கிறார், உங்களோட வந்து ஒரு போட்டி போடக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவருக்கு வயது எவ்வளோனா இருக்கட்டும், அவர் சீனியராக இருக்கட்டும் ஜூனியராக இருக்கட்டும், சமகாலத்தில் உங்களோட வந்து பணியாற்றிட்டு இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் அவருடைய பாட்டை எடுத்து நீங்கள் இசையமைக்கிற படத்தை தூக்கி போட்டால் அது சரியானது தான். சாணியில் செருப்பை முக்கி அடித்த மாதிரி கேட்டிருக்கிறாரு கங்கை அமரன். எனக்கு தெரிஞ்சு கங்கை அமரன் உருப்படியாக பேசின ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய கரியர்லேயே அவர் உருப்படியாக வந்து பேசின பேச்சுன்னு சொன்னால் இந்த பேச்சாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மேடை கிடச்சதுன்னா வந்து வளவலன்னு வந்து தோல்வாயை மாதிரி பேசிகிட்டே இருப்பார் அவர். யார்? கங்கை அமரன். அவர் வாழ்க்கையில மேடையில் எல்லா நிறைய மேடை பார்த்துருக்குறேன். உருப்படியான பேச்சே இருக்காது. இதில் தான் வந்து சிறப்பாக அவர் பேசியிருக்கிறாரு. அது யாருக்காக அண்ணனுக்கு பேசினார் அதெல்லாம் இல்லை, பொதுவாக வந்து இது இளையராஜா தான் வந்து கிளைம் பண்ணும். அவர் கிளைம் பண்ணல, ஒரு நியாயத்தை சொல்கிறார் மேடையில். ஒரு 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, உங்களால் சுய சிந்தனையோட சுய புத்தியோட உங்களால் மியூசிக் போட முடியாதா? காப்பி அடிப்பீங்களா இல்லை திருடுவீங்களா? காப்பி அடிக்கிறதே தப்பு. அப்படியே நீங்கள் திருடிட்டீங்கன்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள். இல்ல அந்த நிறுவனத்திட்ட கேட்டு தானே பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. சட்டப்பூர்வமாக நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாமா, ஆனால் ஒரு தொழில் தர்மம்னு ஒன்று பாருங்கள், தொழில் நெறின்னு பாருங்கள், அது எப்படி சரியாக இருக்கும்? சட்டப்பூர்வமாக சரிதான்.
அதனால் எப்படி பார்த்தாலும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்காம போகிறீங்க. இது வரைக்கும் பேசுவோம். அவர் நஷ்டஈடு வாங்குறதுக்கு தகுதி இருக்கா இல்லையெல்லாம் அதெல்லாம் கோர்ட்டு பார்த்துக்கும் போது, சட்டம் பார்த்துக்கும் போது, நமக்கு அது வேலை இல்லை. ஆனால் ஒரு தொழில் தர்மம் படி அல்ல கலை தர்மம் படி இது சரியானதா? ஒரு பாடலில் 2 வரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சொல்லலாம், 2 வரியை எடுத்துக்கிட்டோம் நல்லா இருந்தது, 2 வரியை எடுத்து சொல்லு. மொத்த பாட்டையுமே அப்படியே எடுத்து அப்படியே இறக்குவீங்களா? அப்போ உங்களுக்கு சுய சிந்தனை இல்லையா? அந்த சுச்சுவேஷன் உங்களால் ஒரு பாட்டு போட முடியாதா? ஒரு வில்லன் வந்து 10 பெண்களோட கப்பலில் வந்து பயணம் பண்ணும்போது ஒரு பாட்டுனா அது கூட போட முடியும். அவ்வளோ ஒன்றா காம்ப்ளிகேஷனான ஒரு சுச்சுவேஷன் அது. இயக்குனரே கேட்டாலும் கூட அதை செய்யக்கூடாது. அப்படி அந்த இயக்குனர் விருப்பப்பட்டார்னா அந்த பாடலை பயன்படுத்தணும்னு கேட்டினா அதே இசையமைப்பாளரை கொண்டு வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த கிளைம் வராது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து ரெகக்னிஷன் தான் கேக்குறாரு. என்னமா ரெகக்னிஷன் ஒரு நேம் கார்டு கூட போடலன்னு சொல்றாங்களே. அதுதான் நான் சொல்றேன். அதெல்லாம் அப்புறம் நம்ம போய் அடுத்து சொல்லுவோம். நான் சொல்றதுக்குன்னா இதே ஜிவி பிரகாஷ் இல்லாம நீங்க இளையராஜாவை கொண்டு வந்து நீங்க வந்து போட்டிருந்தீங்கன்னா அது கரெக்ட், அதை செஞ்சிருக்கலாம். அப்போ அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கலாம், சார் ஒரு 3 பாட்டை பழைய பாட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா சார் சொன்னால், அப்போ வந்து நீங்கள் அப்போவும் கூட நீங்கள் அந்த எந்த ஆடியோ கம்பெனிக்கு விற்றாங்கன்னா அங்கே போய் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சார் வாங்கிட்டு வந்துட்டோம், நீங்கள் தான் இசையமைப்பாளர், அந்த 3 பாட்டை இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் போயிருக்கோம். நீங்கள் குறைஞ்சபட்சம்னு கேட்டால் ஒரு தேங்க் கார்டு கூட போடவே இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இந்த இந்த அறிவாளிகள்லாம் கேட்குறேன், அந்த படக்குழுவுக்கு சப்போர்ட் பண்ணுற அறிவாளிகள் கேட்குறேன், ஒரு 30 வருஷம் கழித்து இந்த குட்பேடகளை பார்க்குற ஒரு நியூ ஜென்ரேஷன் இருக்கும் இல்லையா? இந்த குட்பேடை இப்போ நான் எடுத்து இந்த குட்பேடை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு பிறந்த குழந்தைங்கள்லாம் ஒரு 25 வருஷம் கழித்து இந்த குட்பேடை படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாடல் வந்து நீங்கள் எதையுமே போடாதனால ஜிவி பிரகாஷ் தான் இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்கிறாருன்னு சொல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்கல்ல. நான் சொல்கிறது புரியுதுங்களா? 25 வருஷம் கழித்து இதே குட்பேடை பார்த்தாங்கன்னா அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பா என்ன மியூசிக் நல்லா போட்டிருக்காரு, அதை வந்து ஒத்த ரூபா தரன்ற பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ஜிவி பிரகாஷ் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆயிடும்ல. குறைஞ்சபட்சம் ஒரு அடையாளம் காட்டணும். நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் வாங்கிய கூட இருக்கட்டா, சட்டப்பூர்வமாக நீங்கள் வந்து வாங்கியிருந்தால் கூட இசையமைப்பாளர் ஒரிஜினல் இசையமைப்பாளர் யார், உண்மையான இசையமைப்பாளர் யார் நேம் போடணும்ல. இந்த 3 பாடல்கள் வந்து நாங்கள் வந்து முழு பாடலையும் பயன்படுத்தியிருக்கிறோம். வந்து அந்த எந்த ஆடியோ நிறுவனமோ அந்த நிறுவனத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பாடலை இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு நன்றி போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் சரியான ஒரு தொழில் தர்மம் உள்ள கலை தர்மம் உள்ள நபர்னு பொருள். பொறுக்கித்தனமாக திருடி பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு மெகா ஸ்டார் அஜித்துக்கு ஒரு கெட்ட பேர் தானே. நீங்கள் இதுக்கு முன்னாடி பில்லான்ற படத்தில் வந்து நீங்கள் ரீமேக் பண்ணுறீங்க, ரீமேக் பண்ணும்போது மொத்த ரைட்ஸை நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே இசையமைப்பாளர்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்டு கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச்சை உருவாச்சான்னு கூட தெரியல, ராயல்ட்டி கேட்குற விஷயம். நீங்கள் ரீமேக்கில் பயன்படுத்த கூட ஒரு நியாயம் சொல்ல முடியும். நீங்கள் இன்னொரு புதுசாக ஒரு கதையில் வந்து கொண்டு வந்து நீங்கள் அந்த பாட்டை கொண்டு வந்து நீங்கள் சொல்லுவீங்க, அதுவும் தரமான பாடல், சாதாரண பாடல் கிடையாது, அந்த சகலகலா வல்லவனில் வர பாடல் இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளா இருக்குல்ல. இதை கூட கேட்காம வந்தால் இளையராஜாவுக்கு சூடு சொரணையே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். இது வந்து இந்த லீகல் ஃபைட்டு கரெக்ட், தோக்குறாரு வெற்றி பெறாருன்றதுலாம் ரெண்டாவது. இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் பண்ணது வந்து நியாயமானது. நான் இப்போவும் நான் சொல்கிறேன், இளையராஜா ஒத்துக்கிட்டாரு, விக்ரம் 2ல் வந்து ஒரு பாட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு அவர் 70 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது இந்த படத்துக்கு கூட ஒரு நாளைக்கே கூட வந்து கன்வின்ஸ் ஆகி ஏதோ ஒரு தொகையை வாங்கிட்டு ஒத்துக்கிட்டா கூட நீங்கள் தேங்க் கார்டு போடணும். அப்போ தானே அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியும், ஓ இந்த பாட்டை வந்து இளையராஜா தான் பண்ணியிருக்கிறாருன்னு. இல்லைன்னா தவறால புரிஞ்சுப்பான், ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் பண்ணாருன்னு புரிஞ்சுப்பான். அவனுக்கு என்ன தெரியும் ஒரு 30 வருஷம் கழிச்சு? அப்போ யாராவது சொல்லுவாங்களா, இல்லைங்க இது ஒரிஜினலாக வந்து இளையராஜா தான் மியூசிக் போட்டாரு, இந்த ஜெனரேஷன்ல அப்பெல்லாம் இருக்க மாட்டோம்ல. கங்கை மரம் இருக்க மாட்டாரு, நானும் இருக்க மாட்டேன், நீங்கள் ஒன்றா இருப்பீங்க இல்லையா? சொல்கிறேன் நான் 60 இல்லைம்மா சொல்கிறேன், ஒரு 50 வயசு தாண்டினவங்களாம் இன்னொரு 30 வருஷம் கழிச்சு இருக்க வாய்ப்பே இல்லைல்ல, எப்படி இருக்க முடியும்? அப்போ அது யார் விளக்க முடியும்? நீங்கள் அப்போ நீங்கள் அந்த பதிவில் வந்து படம் இருக்கும், குட்பேடை படம் வந்து அப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு தேங்க் கார்டு போட்டிங்கன்னா அந்த ஜென்ரேஷனுக்கு புரியும்ல, தெரிஞ்சுப்பாங்கல்ல. தப்பான ஒரு விஷயம், நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன், பணம் வாங்குறீங்க, பணம் அவர் ஃப்ரீயாக கூட கொடுக்குறதா கூட வச்சுப்போமே, இளையராஜா யூஸ் பண்ணிக்கப்பா, ஜிவி எடுத்துக்கப்பா அப்படி கூட சொல்ல. ஆனால் நீங்கள் தேங்க் கார்டு போடணும், அது ரிஜிஸ்டர் ஆகணும் இல்லை, அப்போ தானே தெரியும். அதனால் தொழில் தர்மப்படி இந்த குட்பேடை அந்த படக்குழு செய்தது தவறு, கலை தர்மப்படியும் தவறு.
என்னை கேட்டால் அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட போய் கன்வின்ஸ் ஆகி அவர் தொகை கொடுக்கறதுக்கும் அது நம்ம அந்த மீடியேட்டர் வேலை நம்ம பண்ணவே இல்லை. அந்த புரோக்கர் வேலை நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்காம போங்க. குறைஞ்சபட்சம் கேட்டால் வந்து ஒரு தேங்க் கார்டாவது நீங்கள் வந்து அந்த படத்தில் பதிவு பண்ணணும். இந்த 3 பாடல்கள் ப்ளஸ் தேவா. இதில் வந்து தேவா வந்து வேணான்னு விட்டு கொடுத்துட்டாரு, அவர் நல்லவர், இளையராஜா கிளைம் பண்ணுறாரு, அவர் கெட்டவர்லாம் கிடையாது. தேவாவுக்கும் போடணும். தேவாவுக்கு பெரிய மனசு இருக்குது, இவருக்கு சின்ன மனசு இருக்குது. இளையராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஒரு திமிர் பிடித்தவர், ஒரு ஆணவக்காரர் அப்படிலாம் ஒரு பேர் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம அவரை வந்து எடை போடுற இடத்துல நம்ம இல்லை. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குணங்கள் இருக்குது. அது நம்ம இப்போ இதில் பேசக்கூடாது. இதில் ஒரு கிளைம் கரெக்டா? கரெக்ட், அப்படிதான் எடுத்துக்கணும். சமீபத்துல ஒரு பேட்டியில வந்து சிம்ரன் மேம் சொல்லியிருந்தாங்க, சக நடிகருக்கு வந்து உங்க கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணேன். பட் ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆன்டி ரோல்ல நடிக்கிறத விட இந்த கேரக்டர் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 2 ஆண்டிகளுக்கு இடையே சண்டை அப்படிதான் சொல்லணும். ஒரு ஆண்டி வந்து சிம்ரன், இன்னொரு ஆண்டி வந்து ஜோதிகா அப்படின்னு தான் பரவலாக எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னும் பேர் குறிப்பிடலை, நான் சொல்லலை, அப்படின்னு தான் பரவலாக சொல்கிறாங்க. இந்த ஆண்டி வந்து என்ன சொல்லியிருக்கணும், எந்த ஆண்டின்றதை சொல்லியிருக்கணும். சிம்ரன் ஆண்டி வந்து இவங்ககிட்ட வந்து பேசின அந்த ஆண்டி யாருன்றதை சொல்லியிருக்கணும். சொல்லாதனால 2 ஆண்டிகளுக்குள்ளே சண்டைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை 2 கிழவிகளுக்குள்ளே சண்டைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். நம்ம கிழவின்னு சொல்லக்கூடாது, ஆண்டினே சொல்லுவோம். 2 ஆண்டிகளுக்குள்ளே சண்டை நடக்குது. நான் என்ன சொன்னேன், சிம்ரன் கூட என்ன சொன்னேன், யாருன்னு சொன்னால் என்னன்னு கேட்குறேன். சொல்லுங்கள், யாருன்னு தைரியமாக சொல்லுங்கள். யார் சொன்னது கேட்டான், சொன்னது வந்து தவறு தான். ஏன்னா ஒருத்தரை வந்து சேட் பண்ணும்போது அவங்கள நோஸ் கட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு மகிழ்ச்சியை ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கும் போது இந்த செல்லில் வர தொல்லை இதெல்லாம் சரிங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணனாலே அது வந்து அது அவமானம், அது இன்சல்ட்டிங். ஒருத்தட்ட வந்து உங்கள் ஒரு ப்ரௌடாக பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு திறமையை பற்றி, உங்களோட நடிப்பை பற்றி, திறமையை பற்றி, இல்லை ஏதோ ஒன்று வந்து உங்களை பற்றி நீங்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க ஒரு கங்க்ராட்ஸ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணாமல் நீங்கள் ரிப்ளை கொடுக்காமல் இருந்தீங்கனாலே அது அசிங்கம், அவமானம், இன்சல்ட்டிங் தான் அது. ஸோ அது ஒன்று. அதை தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது அவங்களே நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஆன்டிரோட விட இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அது அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே. அப்போ நான் கேட்குறேன் வந்து சிம்ரன் வந்து ஆண்டி, நீங்கள் 2 பேருமே ஆண்டிங்க தானே, 2 பேருமே இன்னொரு 10 வருஷம் போனால் வந்து கழுவிங்களா, 2 பேரும் கழுவிங்க தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. 10 வருஷம் போனால் கழுவிங்க தானே, அதில் ஒன்றும் டவுட் இல்லையா உங்களுக்கு? இல்லை அப்புறம் எதுக்கு பின்ன வந்து உங்களுக்குள்ளே இந்த தள்ளு முள்ளு சண்டை? நீங்கள் தான் எல்லாம் மார்க்கெட்லாம் இல்லாமல் ஓஞ்சி போயிட்டீங்கல்ல, அடுத்தடுத்து புது நடிகைக்கு வராங்க, வந்து நடிக்கட்டும், பார்த்து ரசிங்க. நீங்கள் உங்கள் கெரியர் முடிஞ்சிடுச்சு, ரிட்டையர் ஆகிட்டீங்க. இந்த ரிட்டையர் ஆனாலும் உங்கள் தொல்லை தாங்க முடியாததுக்கு காரணம் கேட்டால் இங்கே இருக்கிற ஒரு 3 பெரிய ஸ்டாருக்கு தான். ரஜினி, விஜய், அஜித், இவங்க 3 வந்து மெகா ஸ்டாருங்களால. கமல் சாரும் இருக்காரு. சரி, கமல் சாரை சேர்த்துங்க. கமல் சார்லாம் இப்போ ஜோடி போடுறது இல்லைம்மா, அவர் விக்ரம்லேயே முடிச்சிட்டாருமா, தாத்தா ஆகிட்டார் அதில். சரி ரைட்டு, அவரே சேர்த்துங்க. இந்த 4 பேரால் உங்களுக்கு வந்து லைவ் ஓடிட்டுருக்கு. ஏதோ நீங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து உங்களை வந்து புக் பண்ணுறாங்க, அப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து கடந்து போகணும். இதெல்லாம் ஒரு தள்ளுபடி. அப்படியே நீங்கள் பேரை சொன்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் யாருன்றது. இப்போ எல்லாரும் மண்டை குறைச்ச சுற்றி இருக்கிறோம், மண்டை காஞ்சிட்டு. அந்த இப்போ சொல்லுவாங்கள்ல, இது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருந்துச்சு, யார் அந்த சார்னு. இப்போ யார் அந்த நடிகை அப்படின்னு அவன் மண்டை காஞ்சி சுற்றிட்டு இருக்கிறான். எதுக்குன்னு கேட்குறேன் நான். பேரை சொல்லிட்டு போங்க. ஜோதிகானா ஜோதிகான். இப்போ கிட்டத்தட்ட ஜோதிகான்றத சோஷியல் மீடியாவே டிக்ளேர் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்க டப்பா காட்ரோல் என்ற வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க, அதனால தான் டப்பா நடிகை. அதுதான் அவங்க பதில் இவங்க சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அங்கே அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கணும். டப்பா ரோலில் நடிக்கிறத விட வெப் சீரிஸ்ன்ற பேரில் டப்பா ரோல் நடிக்கிறத விட படத்தில் வந்து ஆண்டி ரோலை நடிச்சு போகலான்னு சொல்கிறோம். அதை நீங்கள் அங்கேயே ரிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்ல. அதை விட்டுட்டு எதுக்கு அதை சோஷியல் மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு அதை வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் இல்லை? ஆன்டி ரோல் நடிக்கிறது எனக்கு புதுசு இல்லை, ஆல்ரெடி ஒரு படத்துலேயே நான் 25 வயசுலேயே பண்ணிட்டேன். இவங்க 2 பேருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்ககிட்டயும் நான் சொல்கிறேன். இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு முன்பகைன்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. முன்பகை என்னென்னா, சந்திரமுகியில் முதல்ல நடிக்கிறதா இருந்தது சிம்ரன் தான். நடிக்கிறதா இருந்ததுன்னா அவங்க வந்து நடிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த கதை டிஸ்கஷன் போகும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணும்போது, யார் ஹீரோயின் டிக்ளேர் பண்ணும்போது இந்த அம்மா வந்து கல்யாணமாகி கன்சீவ் ஆயிடும்.
அப்போது இவர் பி வாசு போய் அவர்கிட்ட கேட்கும்போது, அந்த அம்மாட்ட கேட்கும்போது, இல்லை என்னால் அதில் நடன காட்சிகள்லாம் வர்றதுனால என்னால் நடிக்க முடியாது அப்படின்றத நான் எந்த படத்தையும் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இல்லைம்மா, இந்த கடைசி படமாக இருக்கட்டும், இது வந்து உங்களை வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி ஆர்ட் யார் மாதிரி இருக்குது, அந்த ஆர்ட்டுக்கு ஏதாவது வந்து ஜோதிகாவுக்கு சம்மந்தம் இருக்கா? சந்திரமுகியாக தான் நடித்தாங்க அவங்க. அந்த சந்திரமுகிக்கும் படத்தில் இருக்கிற அந்த வரைஞ்சிருக்கிற அந்த சந்திரமுகிக்கும் ஜோதிகாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் சிம்ரனோட ஒப்பிட்டு பாருங்கள். சிம்ரனோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து வந்து மேட்ச் ஆகும். அப்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து கன்சீவ் ஆகிருக்கிறேன், அதனால் என்னால் வந்து டான்ஸ் காட்சி கடைசி கிளைமாக்ஸ் காட்சிலாம் வந்து தெரியும் உங்களுக்கு, கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ அதெல்லாம் என்னால் வந்து ஆட முடியாது. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த படம் வேண்டான்னு சொன்னேன். ரஜினியோட ரஜினியோடலாம் ரஜினி படத்தில் நீங்கள் கமிட் ஆகுறீங்கன்னா இல்லை வேண்டான்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதை வந்து பி வாசு ஒரு பிரிண்ட் மீடியா காலத்துலேயே அந்த காலத்துலேயே அவர் பதிவு பண்ணார். சந்திரமுகி வந்த காலகட்டங்களே நாங்கள் எவ்வளோ கேட்டோம், ஆனால் இறுதியில் வந்து சிம்ரனின் தாய்மை தான் வென்றது அப்படின்னு சொன்னார். பிள்ளைக்காக அந்த படத்தை தியாகம் பண்ணாங்க. இது ஃபேக்ட். இது எதுவும் வந்து கடுகளவில் நீங்கள் எங்கே வேணால் போய் விசாரிச்சிங்க, இது உண்மை. ஸோ அந்த படத்தில் வந்து ஜோதிகா நடித்த பிறகு எல்லாரும் பேசும்போது நான் கேட்டேன்னா, ஜோதிகாவோட சிம்ரன் நம்ம வந்து டிசைட் பண்ணதே சிம்ரன் தான். சிம்ரன் நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் வந்து, ஏன்னா சிம்ரனுக்கு வந்து நல்லா அழுது நடிக்கக்கூடிய சில நடிகைகள் தப்பாக எடுத்துக்கூடாது. சில நடிகைகள் அழுதாங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அழுதா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை பரிதாபம் வரும், இல்லை உச்சி கொட்டலாம், அச்சோ அப்படின்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். சில நடிகைகள் வந்து அழுதாங்கன்னா அப்படி இருக்கும். அந்த அழுகையே வந்து அழகாக இருக்கும். அதுக்காக அழணுன்றது நான் சொல்லலை. அழுதாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி சிம்ரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ரசிகைகள் வேறு. ஒருவேளை சந்திரமுகியில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கூட பெரிய அளவில் அந்த படம் போயிருக்கும். அப்போ இந்த மாதிரி பேசும்போது ஜோதிகாவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தள்ளுமுள் இருக்குது. பட் இவங்க வந்து என்னென்னா அதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு இந்த காலம் ஆயிடுச்சு இல்லை. அப்போ இதை வந்து பண்ணும்போது அந்த வன்மத்தை கூட கொட்டி இருக்கலாம் ஒரு வேளை. சரிங்களா? ஸோ அதுதான் இவங்களுக்குள்ளே இருக்கிற முன்னாடி உள்ள ஒரு பகை இருக்குது. அந்த பகை ஒரு வேளை இப்போ வெளிப்படலாம். பட் என்ன கேட்டால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும். எந்த நடிகைன்றதை வந்து சிம்ரன் சொல்லியிருக்கணுன்றது தான். இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அமீர் பாவனி. ஸோ அவங்க கல்யாணத்துக்கு இத்தனை வருஷமா அமீரை பார்த்துக்கிட்ட ஐஷு ஃபேமிலி யாருமே வரவே கிடையாது. அண்ட் ஐஷு அவங்களோட அப்பாவுமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து நீங்க ஒரு நாயை வளர்த்துருந்துருக்கலாம், அதுக்கு பதிலாக நான் மனுஷனை வளர்த்து கஷ்டப்படுறேன், நானே ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா? இதற்கு பின்னணி என்ன சார்? ஏற்கனவே ஒரு பாடல் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேம்மா. காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும், கரியும் சோறும் கலந்து வச்சாலும், குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தில் நீ உட்கார வச்சாலும் மாறாது ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நாயின்னு சொல்லி இழிவுபடுத்துறது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, நாய்க்கு ஒப்பிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் நன்றி கூட இல்லை அப்படின்றாரு. ஒரு தகப்பன், தாய் தகப்பன் ஸ்தானத்துலேருந்து ஒருத்தரை எடுத்து வளர்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பெயின் என்னான்ட்டு. ஒரு அடாப்ஷன், ஒரு தத்து எடுத்து அந்த பிள்ளையை வந்து கேட்டால் தங்களுடைய பிள்ளையாக வளர்த்து எடுக்கும்போது குறைஞ்சபட்சம் வந்து நன்றி கூட காட்டாமல், விசுவாசம் காட்டாமல், தனக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து போயிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹெட்மிஸ்ஸஸ் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொன்ன கேட்டினா வந்து ஒரு உறவுகள் பிரிவு வந்து பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஒரு தாய் தந்தையர் அல்லது கணவன் மனைவி அவங்க வந்து பிரிஞ்சு போயிடுறாங்கன்னா அந்த பிள்ளைகள் எவ்வளோ சிரமப்படுறாங்க, ஒரு குழந்தையாக இருக்க பிள்ளைகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஹெட்மிஸ்ஸஸோ இல்லை கரஸ்பாண்டோ பேசுகிறாங்க. ஒரு ஆண் பறவை பறந்து போயிடுது, வேற ஒரு ஜோடியோட பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பெண் பறவை பறந்து போகுது, அந்த பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படும். அதே மாதிரி இப்படி வாங்க, அப்படியே தலைகீழ வாங்க. நீங்கள் வந்து உங்களை இவ்வளோ தூரம் எடுத்து வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு வாரிசு இருக்கிறாங்க இல்லைன்றது வேறு விஷயம். சரிங்களா? இவங்க கடைசி காலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்ல. இன்றைக்கி எத்தனை முதியோர் இல்லங்களை நீங்கள் போய் பாருங்கள், எல்லார் பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். எல்லாமே
பெரிய அளவில் வாழ்ந்திருப்பாங்க, அவங்ககிட்ட பணம் சொத்து எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. உடல்நிலை சரியில்லைனா கூட்டு போய் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்படி தான் இருக்கிறாங்க. அதனால தான் எல்லோரும் பெரும்பாலும் இந்த முதியோர் இல்லங்கள்லாம் ஏன் நிரம்பி வழியுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற முதியோர் இல்லங்கள் பெரும்பாலும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் கூட நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போனோன்னா கூட, இது ஏன் சுடுகாட்டுக்கே போனால் கூட நீங்கள் வந்து பணத்தோடு போனீங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே அடக்கம் பண்ணுறது கூட முறையாக நடக்கும். சுடுகாட்டுக்கு போனால் கூட பணம் இல்லாமல் போனீங்கன்னா அங்கே நடக்கிற விதமே வேறு. முதியோர் இல்லத்தில் கூட சரி, நீங்கள் சொத்து பத்தோடு போனால் தான் முதியோர் இல்லத்தில் கூட உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். அதனால் அவங்க ஆதங்கப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. எடுத்து வளர்த்து இருக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து நன்றி காட்டணும்ல. அவங்க ஏன் அதை ஒப்பிடுறாங்க பாருங்கள், நாயோட கூப்பிடவே இல்லையா அவங்கள? ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கும் போது குறைஞ்சபட்சம் நீங்கள் இப்போது எல்லா பெற்றோருக்கும் ஒன்று இருக்குமா? அதுக்காக நான் ஆணவ கொலைகளுக்கு ஆதரவாக நான் பேசலை. ஆணவ கொலைகள் முற்றிலும் குற்றம் தான். ஆனால் இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஏன் வந்து இந்த கொலை வரைக்கும் போயிடுறாங்க? யோசிச்சு பாருங்கள். உளவியல் சிக்கல். இந்த நிறைய இந்த ஆணவ கொலைகள்லாம் பண்ணுறாங்களே, இந்த சாதி தலைவர்களை விட்டுருங்க, அவங்க வந்து கொழுப்படுத்து திமிர்த்தனத்தில் பண்ணுறது. பெற்றோர்களே கமிட் ஆகிடுறாங்கல்ல, தங்கள் பிள்ளைகளை வந்து கொல்கிற அளவுக்கு இருந்துக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்ன சிக்கல்னு கேட்டால் உளவியல் சிக்கல். நாம் வளர்த்த புள்ள வந்து நம்மளை விட்டு போகுது, இல்லை தப்பான ஒரு இது ஒரு ஆளை தேர்வு செஞ்சு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆணவ கொலைகளில் பெற்றோர்கள் ஈடுபடுறதுன்றது வந்து யார் ஈடுபட்டாலும் குற்றம். ஆனால் அதில் ஒரு உளவியல் சிக்கல் இருக்குன்ற நான். அதனால் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க. அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் நான் சொல்கிறேன், இவர் காதல் திருமணம் கூட பண்ணிகிட்டு இருக்கட்டும். ரெண்டாவது அவர் எப்படிப்பட்ட காதல் திருமணம் பண்ணார், டைவர்ஸ் ஆன பொண்ணாக பண்ணாரா, இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொண்ணாரா பண்ணாரா, அது அவன் தலையெழுத்து. அவன் வாழ போகிறான், எக்கேடாவது கெட்டு போகிறான். ஆனால் நமக்கு என்னென்ன கேட்டால், பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு அதை பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கல் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பெற்றோர்கள் சம்மதிக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். நீங்கள் உடனே விட்டுட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அப்போது அந்த ரியாக்ஷனில் வரக்கூடிய அந்த வார்த்தை தான் அவர் சொல்கிறதுன்னு கேட்டால், நாயோட எடுத்து வளர்த்துருக்கலாம். காரணம் அது நன்றியோடு இருந்திருக்கும். அதுதான் அவர் சொல்கிற பொருள். அது ஒரு வேதனையின் வெளிப்பாடு தான். ஆனால் இருந்தாலும் ஒரு நாயோட ஒப்பிட்டு பண்ண முடியாது. ஏன்னா இவனுக்கு வந்து நாளைக்கே கூட மனசு மாறலாம். இல்ல, அவங்க பிக் பாஸ்ல இருக்கும்போது தான் ஐஷுக்கு சப்போர்ட்டே பண்ணல அமீர். அதனால இருக்க கோவத்தினால தான் அவங்களுக்குள்ள விரிசலே வந்துச்சு. அதனால தான் கல்யாணத்துக்கே கூப்பிடல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக வந்து இதெல்லாம் இப்படிலாம் பார்த்தா பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் வந்து அப்படி நடந்து முடியுமா? இன்றைக்கி பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் தான் வந்து பிள்ளைகள் பார்க்குறாங்களா? எத்தனை பேர் அப்படி பார்க்குறாங்க? ப்ரொஃபஷனல் வந்து லைஃப்பை, ஒரு தொழில் வந்து எந்த வேலை செய்யணுன்றதை வந்து அவனே தீர்மானம் பண்ணுறான். பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு தீர்மானிக்கிற இடத்துல கிடையாது. இல்ல சார், பிக் பாஸ்ல 3 பேர் விளையாண்டப்போ அவர் சப்போர்ட் பண்ணல. அதுதான் பிக் பாஸ்ல போனதே விரும்பலன்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? எனக்கு புரியுது நீங்க கேட்கறது. பிக் பாஸ்ன்றதே அவருக்கு பிடிக்கல, அந்த ப்ரொஃபஷனலே பிடிக்கல, பிக் பாஸ்க்கே இவர் போனது பிடிக்கலன்னு இருந்ததுன்னா அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? நான் சொல்ல புரியுங்களா? இப்போ நானே சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு புள்ள வந்து நிறைய மார்க் எடுத்துகிட்டு வந்து கேட்குறாங்கன்னா, ஏதோ ஒரு மார்க்கில் ஏதோ பெரிய சம்பாத்தியத்தை கொண்டு வந்தால் கூட நாம் வந்து இந்த பொண்ணை வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சோம். ஆனால் வந்து டாக்டர் ஆகாமல் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டா. நீங்கள் எவ்வளோதான் நீ சம்பாதிச்சக்கூடாது, எனக்கு நான் டாக்டர் ஆகிக்கல ஆசைப்படணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். பெற்றோர்கள் நினைக்கிறது தானே. நீ போகிற ப்ரொஃபஷனலே அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க. பிக் பாஸ் என்ன பெரிய, அப்புறம் சொல்லிவிடுவேன், பிக் பாஸ் என்ன பெரிய இதுவா, பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சினிமாவில் நடிக்கிறது பிடிக்கல, அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறது பிடிக்கல. ஸோ அப்படின்னு கேட்டால் அந்த கெரியர் அவங்க வந்து டிசைட் பண்ணுறது பெற்றோர்கள் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அந்த அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கெரியரில் நீங்கள் வந்து பயணிக்கும் போது அது எப்படி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? எப்படி வந்து அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி தான் நீங்கள் அவங்க அச்சீவ் பண்ண பிள்ளைகளை வந்து வேறு ரூட்டில் அச்சீவ் பண்ணணும் நம்ம நினச்சி அவங்க ஒரு ட்ரீமோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு ப்ரொஃபஷனில் போயிட்டு எனக்கு பிக் பாஸில் போனால் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் ஒரு காரணமாக? அறிவு கட்டும். இது ஒரு காரணமா? அது பெற்றோரை வந்து தூக்கி போட்டுறியா நீ? சொந்தமாக பெற்ற பிள்ளைங்க அப்பா அம்மானா உடனே தூக்கி போட்டுறியா நீ? இவனுங்களாம் அதை விட செய்வானுங்க. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.